இலங்கையில இருக்க ரொம்ப 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 டேஞ்சரான ஒரு ரோடு. பகல்ல இந்த இடத்துல கூட ரொம்ப காலமா தான் டிராவல் பண்ணுவாங்களாம். நைட் அப்படின்னு வந்துட்டாலே இந்த இடத்த எப்படி அவாய்ட் பண்றதுன்னு தான் நிறைய டிரைவர்ஸுங்க யோசிப்பாங்களாம். அப்படிப்பட்ட ரோட்டோடைய பேரு டெவில் ஸ்டேர்கேஸ். தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா சாத்தான் படிக்கட்டு. இந்த ரோட்டுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சு? நிறைய மர்மமான கதைகள் இந்த ரோட்ல நடந்ததா சொல்றாங்க. இந்த மர்மமான கதைகள்னாலதான் இந்த ரோட்டுக்கு வந்து இந்த பேர் வச்சாங்களா, இல்லைன்னா வேற கதைகள் இருக்குதா? இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோவில் நான் டீகோட் பண்ணி சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பாருங்க. நீங்க அதை பார்க்க போறீங்க, கேட்க போறீங்க. இலங்கையோடைய மலை மத்திய பகுதியில நடுவுல அமைஞ்சிருக்கிற ஒரு மலை ரோடு தான் இந்த டெவில் ஸ்டேர்கேஸ். வெலிகுலோ டு ஒஹியா அப்படிங்கிற 2 இடங்களையும் இணைக்கிற 14 கிலோமீட்டர் நீளமான கடல் மட்டத்துல இருந்து 1800 மீட்டர் உயரமான இடத்துல இருக்கிற ஒரு மலைப்பாதை தான் இந்த இடம். ஒரு சைடு வந்து ஆழமான பள்ளத்தாக்கு, இன்னொரு சைடு வந்து அடர்ந்த காடு. இது ரெண்டுக்கும் நடுவுல அமைஞ்சிருக்கிற ரொம்ப ரொம்ப டேஞ்சரான ஒரு இடம். நிறைய இடத்துங்கள்ல வந்து கொண்டை ஊசி வளைவுதான் இருக்குதாம். அதாவது வந்து ஒரு மலை இருக்குது, அந்த மலைக்கு போறதுக்கான ஒரு ரோட்டு தான் இது. எல்லா இடத்துலயுமே இப்படி வளைஞ்சு 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 அந்த மலையில தான் அந்த ரோட்டு போகுமாம். அப்படிப்பட்ட ஒரு டேஞ்சரான ஒரு ரோடு ஹாட்டன் பிளேன்ஸ் நேஷனல் பார்க்கு பக்கத்துல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ரோடு எப்போ உருவாகி இருக்குது அப்படின்ட்டு வரலாற்றுகள்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 1800 காலகட்டம் பிரிட்டிஷோடைய ஆட்சி காலத்துல மலை உச்சிகள்ல வந்து தேயிலை, கோப்பி இது ரெண்டையுமே வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க. அப்படி உற்பத்தி பண்ண விளைபொருட்கள் தேயிலை, கோப்பி எல்லாத்தையுமே மலை உச்சியில இருந்து மலையோடைய அடிவாரத்துக்கு கொண்டு வரதுக்காக ஒரு மலைப்பாதை ஒன்று தேவைப்பட்டிருக்குது. அந்த காலத்துல பெரிய பெரிய இயந்திரங்கள் இல்லாததுனால ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை வச்சு அவங்க கையாலேயே கல் எல்லாத்தையுமே உடைச்சி மலையை வெட்டி குறைஞ்சி இந்த ரோட்டை வந்து உருவாக்கி இருக்காங்க அப்படின்ட்டு தான் வரலாற்றுல சொல்லப்பட்டிருக்குது. வரலாற்றுல அப்படி சொன்னாலுமே இது வரைக்கும் இந்த ரோட்டுக்கு என்ன பேர் நிஜமாவே வச்சாங்க அப்படின்ட்டு யாருக்குமே இது வரைக்கும் தெரியாம இருக்குது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல வச்சதுனால இது வரைக்குமே யாருக்குமே இந்த ரோட்டுக்கு வந்து இந்த பேர் தான் வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் தெரியாம இருக்குது. ஆனா அங்க நடந்த மர்மமான கதைகள், மர்மமான சம்பவங்கள், நிறைய பேருடைய அனுபவங்களை வச்சு அந்த இடம் வந்து ரொம்ப டேஞ்சரான ஒரு இடத்துல இருக்கு இல்லையா, அதனால வந்து அதுக்கு வந்து சாத்தானின் படிக்கட்டு, டெவில் ஸ்டேர்கேஸ் அப்படின்ற இந்த பேரை வந்து வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கு வந்து இந்த பேர் வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்குது. அதுல ஒரு 5 காரணங்கள் சொல்றேன். ஒன்னாவது வந்து அதிகமான ஹேர் பேண்ட் வளைவு இருக்கக்கூடிய ஒரு ரோடு, ரொம்பவுமே டேஞ்சரான ஒரு ரோடு. ரெண்டாவது வந்து 1-2 நிமிஷத்துலயே அதிகமான மூடு பனி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு மலையோட அடிவாரத்துல இருந்து மலையோட உச்சிக்கு போகக்கூடிய ஒரு ரோடு தான் இது. அதிகமான ஏற்றங்கள் தான் இருக்குமா. மினிமம் ஸ்பீடு 15 km/h தான். மேக்சிமம் போனா அதிகமான ஸ்பீடு போனாக்க 30 km/h தான். 30 கிலோமீட்டர் அப்படிங்கிறது கொஞ்சம் நடந்து போற மாதிரியான ஒரு ஸ்பீட் தான். அந்த ஸ்பீட்ல தான் போக இயலும் அப்படின்னு சொல்றாங்க. நாலாவது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, மழை பெஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க டக்குன்னு வலிக்கக்கூடிய ஒரு ரோட்டு அப்படின்னு சொல்றாங்க. மழை எதுவும் பெஞ்சிருச்சுன்னா டக்குன்னு வலிக்கிடுமா. 5வது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னாக்க, நான் சொன்ன மாதிரி ஆழமான பள்ளங்கள் இருக்கக்கூடிய ஒரு ரோடு. இந்த மாதிரி டேஞ்சரான விஷயங்கள் இருக்கிறதுனால தான் இன்னும் நிறைய காரணங்கள் இருக்குது. ஆனா இந்த சில ஒரு 5 காரணங்கள் இருக்கிறதுனால தான் அந்த இடத்துக்கு வந்து டெவில் ஸ்டேர்கேஸ் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க. ஆனா இந்த காரணங்கள் இல்லாம உண்மையாவே இதுல என்ன ஆபத்து இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, அதுக்கு ஒரு சில காரணங்கள் சொல்றாங்க. அதிகமான மூடு பனி இருக்கிறது, அப்புறம் வந்து அந்த ரோட்டுங்கள்ல வந்து பாதுகாப்பு தடுப்பு இல்லாதது இன்னொரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்பவுமே டேஞ்சரான ஒரு ரோடு. ஆனா இந்த இடத்துல, இந்த ரோட்ல எந்த ஒரு இடத்துலயுமே பாதுகாப்பு தடுப்பு இல்லைன்னு சொல்றாங்க. பாதுகாப்பு தடுப்பு அப்படின்னு சொல்றது, இப்ப நீங்க ஹைவேல போகும்போது, பெரிய பெரிய ரோட்டுகள்ல போகும்போது சைடுகள்ல வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி தடுப்புன்னு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரியான தடுப்பு இந்த ரோட்டுக்கு இல்ல. அதனால இதுதான் வந்து மெயினான காரணமாவே இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. மூணாவது என்ன சொல்றாங்கன்னு சொன்னாக்க, இலகுல வளர்க்கக்கூடிய ஒரு பாதை, டக்குன்னு வலிக்கிட்டு போயிடும் அந்த மாதிரியான ஒரு ரோடு அப்படின்னு சொல்றாங்க. பெரிய மழை ஏதாவது வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க டக்குன்னு அந்த இடத்துல வந்து சின்ன சின்ன மண் சரிவுகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, கூர்மையான வளைவுகள் இருக்குது, கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த கொண்டை ஊசி வளைவுல சில இடங்கள்ல வந்து ஒரே ஒரு வாகனம் தான் டிராவல் பண்ணி போகலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க. லாரிஸ், பெரிய பெரிய வெஹிக்கிள்ஸ் வரும்போது ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருவாங்க. சில கொண்டை ஊசி வளைவுகள்ல ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருவாங்க. எதுக்காக அப்படின்னா, இந்த இடத்துல வந்து 2 வாகனம் போக முடியாது, ஒரு வாகனம் தான் திருப்ப முடியும். ஸோ நீங்க வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருவாங்க. அந்த ஹார்ன்லேயே சிக்னல் கொடுத்துட்டு வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான நிறைய அதிகமான கொண்டை ஊசி வளைவுகள் இருக்கக்கூடிய ஒரு ரோடு. இந்த காரணங்கள்னாலதான் இந்த இடம் வந்து ரொம்பவுமே டேஞ்சரான ஒரு இடம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து சில மர்மமான கதைகள் சொன்னாங்க இல்லையா, இந்த மர்மமான கதைகள் எல்லாமே வந்து என்னென்ன அப்படின்றத ஒவ்வொன்றா நான் சொல்றேன். சில பேர் வந்து அந்த இடத்துல டிராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது மர்மமான உருவங்களை பார்த்துருக்குறாங்க. இந்த மர்மமான உருவங்கள் பார்க்கும்போது, வெள்ளையா ஒரு உருவம் போறதை பார்க்கும்போது அவங்க வாகனத்தை நிப்பாட்டிட்டு கிட்ட போய் பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதை ஒரு சில பேர் சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க டிராவல் பண்ணிட்டு இருக்கும் போதே அது எங்க கூடயே ஒரு உருவம் அந்த மாதிரி தோணுது அப்படின்ற சில விஷயங்கள் வந்து 1-2 பேர் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
நாங்க ஒரு இடத்துல வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் அதே இடத்தை தாண்டி போன மாதிரியான ஒரு லூப் ஹோல் வந்து எங்களுக்கு உருவாகுச்சு. ஒரே இடத்த மறுபடியும் சுத்தி வந்த மாதிரியான ஃபீலிங் எங்களுக்கு உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே மர்மமான கதைகள் அப்படின்ட்டு அங்க டிராவல் பண்ணவங்க, அங்க இருக்கிற ஊர் மக்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான மர்மமான கதைகள் அந்த இடத்துல வந்து நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மர்மமான கதைகள் இருக்குது இல்லையா, இதுக்கு எல்லாத்துக்குமே அறிவியல் ரீதியா இந்த மர்மமான கதைகளுக்கு வந்து எந்த ஒரு ப்ரூஃப்மே இது வரைக்கும் கிடையாது. இது வீடியோவோ போட்டோஸோ எதுவுமே கிடையாது. அந்த மாதிரி எடுக்கப்பட்ட விஷயங்களும் கூட இப்போ வந்து இன்டர்நெட் வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. வந்ததுக்கு அப்புறம் இன்னுமே ரொம்ப டெவலப் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரியான வீடியோஸ், ஆடியோஸ், மற்றபடியான இந்த போட்டோஸ் இது எல்லாமே வந்து ஃபேக் அப்படின்ட்டு காலப்போக்கில் வந்து நிரூபணமாயிருக்குது. ஸோ அந்த மாதிரியான மர்மமான கதைகளுக்கு அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த மாதிரியான காட்சிகள் தோணி இருக்கலாம், அந்த மாதிரியான ஃபீல் வந்திருக்கலாம். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே அறிவியல் ரீதியா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, இப்ப சொன்னாங்க இல்லையா, ஒரு உருவம் வந்து எங்களுடைய நகர்ந்துகிட்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லி, அவங்க எல்லாருமே வந்து நைட்டு டிராவல் பண்ணிருக்கலாம். ஸோ நைட்ல அவங்க டிராவல் பண்ணும்போது அந்த இடத்துல ஏற்கனவே சொன்னேன், அதிகமான மூடு பண்ணி இருக்கக்கூடிய ஒரு இடம், ஒரு அடியில யார் இருக்கா அப்படின்னே தெரியாது நம்மளுக்கு. ஸோ அப்படி அவங்க டிராவல் பண்ணும்போது ஒளி, அந்த வாகனத்தோடைய ஒளி, லைட் வெளிச்சம் வந்து அதிகமா டிராவல் பண்றதுனால இந்த மூடு பணியில வந்து யாரோ ஒருத்தவங்க வந்து நம்மளோட வர்ற மாதிரி, வெள்ளையா சுத்திட்டு வர்ற மாதிரி ஒரு உருவம் வந்து நம்மளோட வந்து சேர்ந்து டிராவல் பண்ற மாதிரியான ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வந்திருக்கலாம். அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு நான் சொல்ல போனாக்க, இந்த மேகம் இருக்கு இல்லையா, மேகம் வந்து மொத்தமா கலைஞ்சிருக்கும். திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல வந்து மேகங்கள்லாம் ஒன்னா சேரும்போது ஏதாவது ஒரு உருவம் வந்து நம்மளுக்கு தோன்ற மாதிரியான ஃபீல் வரும். அதை மற்றவங்களுக்கும் நம்ம காட்டுவோம். அதுக்குள்ள அந்த மேகம் கலைஞ்சு போயிடும். அதுக்காக அங்க யாராவது இருக்காங்கன்னு அர்த்தமா? இல்ல. அங்க ஏதாவது உருவம் இருக்குன்னு அர்த்தமா? இல்ல. அந்த மாதிரியான உருவம் வந்து அந்த மேகத்துல தோணும். ஸோ அந்த மாதிரியான ஃபீலிங் தான் அவங்களுக்கும் அந்த இடத்துல டிராவல் பண்ணும்போது அவங்களுடைய வாகனத்தோடைய ஒளி அதிகமா படுறதுனால அவங்களுக்கு வந்து ஒரு உருவம் வந்து அவங்களோட டிராவல் பண்ற மாதிரியான ஃபீலிங் வந்து அவங்களுக்கு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு மர்மமான கதைக்கு இந்த மாதிரி ஒரு விளக்கம் சொல்றாங்க. ரெண்டாவது விளக்கம் வந்து, இப்போ அவங்க வந்து டிராவல் பண்ணும்போது ஒரே இடத்துல வந்து லூப் ஹோலா சுத்திக்கிட்டு இந்த மாதிரி தோணி இருக்கும் இல்லையா. ஸோ நிறைய இடத்துல வந்து ஹேர் பேண்ட் வளைவுகள் தான் இருக்குது. ஸோ வந்து ஹேர் பேண்ட் வளைவு அப்படிங்கிறது இப்படி வளைஞ்சி, இப்படி திரும்ப அதே மாதிரி வளைஞ்சி, திருப்பி இப்படி வளைஞ்சி, திரும்ப இதே மாதிரி வளைஞ்சி அப்படிதான் போய்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஜிபிஎஸ் சிக்னல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்காது. ஃபோன்ல வந்து சில பேர் வந்து மேப் பார்த்து போவாங்க. அவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஃபீல்ஸ் வந்து அதிகமா வந்திருக்குது போல. ஸோ அவங்களுக்கான விளக்கம் வந்து, அவங்களுக்கு வந்து சரியான ஜிபிஎஸ் சிக்னல் இருக்காது. நம்மளுக்கே வந்து சில இடத்துங்களுக்கு போகும்போது, சில மலைத்தொடர்களுக்கு போகும்போது, தெரியாத இடங்களுக்கு போகும்போது, காட்டுகளுக்கு போகும்போது, தெரியாத வேற இடங்களுக்கு போகும்போது போன்ல சிக்னல் இருக்காது. சில சிம்முங்களுக்கு சிக்னலே இருக்காது, நோ சிக்னல்னே காட்டிடும். ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் சிக்னல் வந்து சரியா காட்டாததுனால, இல்லைன்னா இவங்களுக்கு சிக்னலே இல்லாததுனால இவங்க வந்து அந்த இடத்துல வந்து மறுபடியும் டிராவல் பண்ண மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இவங்களுக்கு வந்திருக்கலாம் அப்படின்ட்டு இன்னொரு அறிவியல் ரீதியே சொல்றாங்க. அடுத்ததா என்ன சொல்றாங்க அப்படின்னா, சில பேருக்கு வந்து ஒரு இடத்துல ஒரு உருவம் நின்ற மாதிரியான ஃபீலிங்லாம் வந்திருக்கு இல்லையா, அவங்களுக்கான விளக்கம் வந்து இவங்க வந்து அதிகமா வந்து ரோட்டையே பார்த்துக்கிட்டு ஓட்டுறதுனால, ரோட்டு ஓரத்துல யாருமே இருக்க மாட்டாங்க. ரோட்டையே பார்த்துக்கிட்டு ஓட்டுறதுனால 14 கிலோமீட்டர் முள்ளமா தான் போய் ஆகணும். ஸோ அந்த மாதிரி நேரம் வந்து ரோட்டையே பார்த்துக்கிட்டு ஓட்டும்போது கண் சோர்வு அடைஞ்சு கண்ணு வந்து ரொம்ப டயர்ட் ஆனதுனால இல்லாத ஒரு உருவம் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இவங்களுக்கு வந்திருக்கலாம். அதனாலதான் வந்து இல்லாத ஒரு உருவத்தை இவங்க பார்த்த மாதிரியோ, அந்த இடத்துல ஒரு உருவம் இருக்கிற மாதிரியான ஃபீலிங் ஒன்று இவங்களுக்கு வந்திருக்கலாம். அப்படிங்கிற இந்த 3 மர்மமான கதைகளுக்கும் இப்படி ஒரு 3 அறிவியல் விளக்கங்களை கொடுத்திருக்காங்க. யார் என்ன சொன்னாலும் இலங்கையில ரொம்ப ஃபேமஸான ஒரு இடமா தான் இந்த டெவில் ஸ்டேர்கேஸ், சாத்தானின் படிக்கட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரோடு வந்து இன்னைக்கு இருக்குது. காரு, பைக்கு, நிறைய போட்டோகிராஃபருங்க, டிராவல் பண்றவங்க, ஃபாரினர்ஸ்னு நிறைய பேர்த்துடைய மத்தியில ஃபேமஸான ஒரு இடமா தான் இன்னைக்கு இது ரொம்ப அட்வென்ச்சரஸான ஒரு டிராவலிங் பண்ணக்கூடிய ஒரு இடமா தான் இந்த இடம் வந்து இருக்குது. ஸோ இந்த இடத்துல டிராவல் பண்ணும்போது பகல்ல நீங்க டிராவல் பண்ணுங்க, நிறைய இடத்துக்கு போங்க, அதெல்லாம் ஓகே, சூப்பர், ஃபேமஸா இருக்கும், நல்லா இருக்கும், உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகும். ஆனா நைட் அப்படின்னு வந்துட்டாலே இந்த இடத்த முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு அந்த இடத்துக்கு அதிகாரிகளும், அந்த இடத்துல டெய்லி டிராவல் பண்றவங்க, ஊர் மக்கள், அந்த இடத்துல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண நிறைய பேர் வந்து நைட்ல நீங்க டிராவல் பண்றதை ரொம்ப குறைச்சிக்கங்க, முடிஞ்ச அளவு அந்த இடத்த அவாய்ட் பண்ணுங்க நைட்ல அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி, இவ்வளவு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த விஷயம் இல்லாம இந்த இடத்துல இன்னும் கண்டுபிடிக்கப்படாத மர்மங்கள் ஏதாவது இருக்குதா, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியான மர்மங்கள் ஏதாவது இருக்குதா அப்படின்றத கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இன்னொரு விஷயம், இலங்கையில இதை விட டேஞ்சரான ஒரு இடம் இருக்குது. ஆயிரக்கணக்கான வருஷங்களா யாருமே டீகோட் பண்ணி சொல்ல முடியாத மர்மமான கதைகள் அந்த மலைக்கு இருக்குது. ரிட்டிகல மலையோடைய சீக்கிரட்டை நான் அடுத்த வீடியோ டீகோட் பண்ணி சொல்றேன். நீங்க அதை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா போய் டீகோட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ரிட்டிகல மலையோடைய வீடியோவில் வந்து உங்களுக்கு மீட் பண்ணி அது வரைக்கும் சேஸ். பை.